ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் குழம்பு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுதான் காமிக்க போகிறேன். இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கோழி குழம்போட ருசி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சால் எப்படி ருசியாக இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். சாதாரணமாக சிக்கனில் பிராய்லர் சிக்கனில் செய்கிற குழம்பு தான் இது. இதில் நான் சொல்கிற பொருள்லாம் வறுத்து அரைச்சி அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த அரைச்சி விட்ட கோழி குழம்பு. எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எலும்பு சதவீதமாக தான் இருக்குது. இப்போ இந்த சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா கிராம்பு, பட்டை, கல்பாசி, சோம்பு, ஜீரகம், மிளகு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு மல்லி. இதெல்லாம் நான் 1/4 கிலோ கறிக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் கூட வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் இந்த குழம்பு செய்கிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ சேர்க்குறப்ப இதே 2 பங்கா சேர்த்துக்கோங்க. 1 கிலோங்கிறப்ப 4 பங்கா சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் இந்த மசாலா பொருள் மட்டும் தான் நம்ம சேர்க்குறது. எல்லாம் இதை எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இது மாதிரி நல்லா வெடித்து வர அளவுக்கு நல்லா நல்லா செவக்க வறுத்துடுங்க. இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வறுபட்டு வந்தால் தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதில் நான் எடுத்து வச்சுருந்த கைப்பிடி தேங்காயையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் வறுபட்ட பிறகு இதில் தக்காளி கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருக்குது. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருள், தேங்காய், ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்து சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இதுதான் அரைச்சி விட்ட குழம்புக்கு நம்ம சேர்க்குற மசாலா. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கி எடுத்துப்போம். நான் எண்ணெய் எப்போதும் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். கேமராவுக்கும் ஷூட்டிங்க்கும் அழகாக இருக்குது. நிறைய எண்ணெய் சேர்க்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப சேர்க்குறது ஹெல்த்தி இல்லை. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்து எப்போதும் வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு போடுங்க. அப்போ சட்டியில் ஒட்டாமல் பேஸ்ட்டு நல்லா வறுபடும். ஃபஸ்ட்டு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா சட்டியிலே ஒட்டிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் போட்ட பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா செவக்க வதங்கின பிறகு நம்ம அடுத்த என்னென்ன சேர்க்கணுமோ அந்த பொருள்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி போட்டுப்போம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது. வாசனைக்கு அதுவும் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு இதுக்கு போட வேண்டிய மசாலா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். நம்ம கரம் மசாலாலாம் போட வேண்டாம்னா அந்த பட்டை இது போட்டு நம்ம மசாலா அரைச்சதே போதும். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜீரகத்தூள் சேர்க்குறதால அந்த நாட்டுக்கோழி குழம்பு வாசனை வரும். அதனால் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு இந்த மிளகாய்த்தூள் இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு இந்த எண்ணெயோடு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் போட்டோன்னா அது கருகிடும். நான் சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட அந்த சிக்கனையும் வதக்கி நல்லா ஒன்று வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா பொருள்லாம் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலாவை இதில் தேங்காயை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பும் போட்டு இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறிட்டு குக்கர் போட்டு மூடி விசில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுங்க போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். வச்சுட்டு இப்போ இறக்கி இப்போ திறந்து காமிக்கிற பாருங்க. இவ்வளோ அழகாக இதுதான் அரைச்சி விட்ட கோழி குழம்பு.
இதில் வந்து இப்போ இறக்கின பிறகு கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டு பரிமாற வேண்டியது தான். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜீரக வாசனையோடு அவ்வளோ ருசியாக இருக்கும்ல, அந்த ருசி இந்த குழம்புல இருக்கும். இப்போ மசாலா தூள் கரம் மசாலா அப்படின்னு போடாமல் நம்ம அந்த குழம்புக்கு போடுற மசாலா பொருள்லாம் வறுத்துட்டு அரைச்சி ஊற்றி நீ குழம்பு வச்சிங்கன்னா இதுதான் அரைச்சி விட்ட கோழி குழம்பு. இந்த கோழி குழம்பு வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம், ஆப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாடலில் நீங்கள் இந்த கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.